வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானை பற்றி தாங்க நம்ம இதில் பேச போகிறோம். 6 படையில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் சென்று வந்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லோருக்குமே நிகழும். அந்த மாற்றம் எனக்கும் நிகழ்ந்துள்ளது. அதில் நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் சென்ற பிறகு வேல் பூஜை செய்த எனக்கு பிறந்ததுதான் ஒரு ஆண் குழந்தை. அதனால வெற்றிவேலுங்கிற பேரையே நான் அவருக்கு வச்சுட்டேன். ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடத்திலே எதை கேட்டாலும் உடனே கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரொம்ப பேர் திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போகும்போது முதல்ல எந்த கிணத்துல குளிக்கணும், நாளி கிணத்துல குளிக்கணுமா இல்லை கடல்ல குளிக்கணுமான்னு ரொம்ப பேருக்கு கேள்வி. எதை நம்ம சரியாக முறையாக வழிபடுகிறோமோ அதற்கு ஏற்றவாறு நமக்கு பலன் உடனுக்கு உடன் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் இடத்திலே சென்று நீங்கள் முறையிட்டால் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். அதுவும் நம்ம இந்த வீடியோ முழுக்க குழந்தை வரம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் எத்தனையோ பேருக்கு புத்திர பாக்கியத்தையும் திருமண வரனையும் எத்தனை நோய் தீர்க்க வச்சிருக்காரு. எவ்வளோ பேருக்கு நோய்கள் எல்லாம் தேர்ந்திருக்கு. நம்ம குழந்தை பேரு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பாக எல்லோரும் குழந்தை பாக்கியத்தோடு அந்த முருகப்பெருமானுடைய அருள் ஆசியால் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிட்டும். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் செய்ததை உங்களுக்கு பகிர்கிறேன். நான் வேற எந்த புக்கிலையும் புராணத்திலையும் இதை படிக்கலை. இது நான் சொல்லி சிலருக்கு நடந்து உள்ளது. அதையும் நான் நினைச்சு முருகப்பெருமான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, முதல்ல நீங்க திருச்செந்தூர் போனா எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். திருச்செந்தூர் போனவொடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கடல்ல தாங்க நீராடணும். கடல்ல நீராடிய பிறகு அங்கு நாளி கிணறு இருக்கும். அந்த நாளி கிணற்றிலும் நீங்கள் நீராட வேண்டும். அதன் பிறகு புது உடை அணிந்து கொண்டு நீங்கள் அப்படி ஈரத்துணியோட கோயிலுக்குள்ள போகக்கூடாது. புது துணி அணிந்து கொண்டு முருகப்பெருமான் கோவிலுக்கு வரும் வழியிலேயே தூண்டுகை விநாயகப் பெருமான் இருக்கார். அந்த விநாயகப் பெருமானுக்கு உங்களுடைய வேண்டுதலை வேண்டி ஒரு சூரக்காய் உடைத்த பிறகு நீங்கள் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். அங்க முருகப்பெருமான் எந்த கோலத்தில் இருக்கார்? ஒரு கையில புஷ்பம் வச்சபடியே இருப்பார். சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, சிவ பூஜை செய்கிறார். பஞ்சலிங்க பூஜை வழிபாடுகளை அவர் செய்கிறார். அதாவது ஈசானம், தப்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இந்த பஞ்ச லிங்கத்துக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு புஷ்பங்களாக எடுத்து அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவர்கள்லாம் சுவாமி அப்படின்னு முருகப்பெருமானை கூப்பிட, முருகப்பெருமான் உடனே அப்படியே அந்த ஒரு புஷ்பத்தை கையில் வைத்தபடி திரும்பி பார்க்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்த்து கேட்டதால் அவர் எப்ப நீங்க கேட்டாலும் அவர் உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார். அதனால நீங்க எப்ப பாருங்க, முருகப்பெருமான் கருவறையில கையில இன்னும் அந்த மலரை வைத்தபடி தான் இருப்பார். அதுக்குதான் அவருக்கு பூஜாமூர்த்தி அப்படின்னு பெயர். பூர்த்தி செய்வது, உங்களுடைய வேண்டுதலை குறைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கடவுளாகத்தான் அங்கு திருச்செந்தூர் ஆண்டவர் அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலிச்சுட்டு இருக்கார்.
சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் ஆலயத்திலேயே இல்லை திருச்செந்தூருடைய அந்த ஏரியாவிலேயே வந்து நீங்கள் ஒரு சின்ன வெள்ளி வேல் வாங்கிக்கிறங்க. அந்த வேல் வந்து உங்களுடைய இந்த பாருங்க, கணவன் மனைவி கண்டிப்பாக போக வேணும் குழந்தை பாக்கியத்துக்காக. இந்த கை கட்டை விரல் இப்படி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளதான் அந்த வேல் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. உங்களுடைய கையுடைய அளவு பிடிச்சீங்கன்னா அந்த வேல் இருக்கிற இடமும் அந்த நுனி இடமும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதை நீங்கள் வாங்கி கொண்டு ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கிடணும். அதுக்கப்புறம் கடலில் குளிச்சு நாளிக்கிணறுல குளிச்சதுக்கு பிறகு துண்டுகை விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அங்க அந்த முருகப்பெருமான் தரிசனம் பண்ணும்போதே வெள்ளி வேலை கையில வச்சு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. சந்தனம் வாங்கிக்கிறங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கடல்ல முருகப்பெருமானை வேண்டி ஒரு 5 பிடி கொஞ்சமா எடுத்து மணல் எடுத்துக்கலாம். ஆனா திருப்பி ஒரு முறை நீங்க திருச்செந்தூருக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. சந்தனம் கிடைச்சது அப்படின்னா கோவில்ல சந்தனம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு திருச்செந்தூர் ஆண்டவனை நினைச்சு அங்கிருந்து ஒரு 5 பிடி எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுடைய உருவப்படம் வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா விளக்கிலேயே நீங்க முருகப்பெருமான அவகானம் பண்ணிக்கிறலாம். அந்த ஒரு பாத்திரத்தில் நான் புதுசாக கூட வாங்கிக்கலாம், இந்த மண் கலையம் பாத்திரம் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சு கூட அதில் மணலை போட்டு அந்த வேலை அதில் ஊண்ட வேண்டும். வேலுக்கு சந்தன குங்குமம் பொட்டு இட்டு புஷ்பத்தாலே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். முருகப்பெருமான் நாமத்தை சொல்லியே அவர் சொல்லணும். திருச்செந்தூர் ஆண்டவா நமகான்னு கூட சொல்லுங்க. நாம அர்ச்சனை தெரிஞ்சா நாம தமிழ்ல கூட இருக்கு முருகப்பெருமான் அர்ச்சனை, 108 நாமங்கள் சொல்லலாம். தினமும் கந்த சஷ்டி பாராயணம் படிங்க. 48 நாள் நீங்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து செய்ய வேண்டும். விரதம் எதுக்கு அப்படின்னா உணவு முறையில மட்டும் விரதம் இருந்துக்கிறீங்க. உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில இல்ல தாம்பத்திய வாழ்க்கை ஒன்னாத்தான் நீங்க இருக்கணும். நீங்க சந்தோஷமாகத்தான் இருக்கணும். இந்த 48 நாள் பூஜை முடிஞ்சதுல ஒரு விசேஷம் இருக்கும். அப்படி கொஞ்சம் தள்ளி போனால் நீங்க 48வது நாள் பூர்த்தி முடிஞ்ச உடனே நீங்க அந்த வேலை திருச்செந்தூர் கோவில் உள்ள உண்டியலில் செலுத்த வேண்டும். இல்லை போக முடியல அப்படின்னா 48 நாள் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் எங்கே முருகன் கோவில், இப்போ வந்து நம்ம உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் எங்கே முருகன் கோவில் இருந்தாலும் அங்கே போய் நீங்க செலுத்திடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறம் உங்க குழந்தையோட போகும்போது ஒரு வேல் வாங்கிட்டு போய் முருகப்பெருமானுக்கு நீங்க சாற்றலாம். என்ன அப்படின்னா உண்டியல் காணிக்கையாக அதை கொடுக்கலாம். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. முருகப்பெருமான் கைவிட மாட்டார். ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர்.